वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम् வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். शौर्यं तेजो धृतिर्दार्क्ष्यं युद्धे चाप्यपलायनं दानम् ईश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. ओम नमो भगवते वेंकटेशाय. நான்கு வர்ணத்தவர்களுக்கு இந்த சத்வம் ரஜஸ் தமசு என்பதான குணங்களுடைய விபாகங்கள் அல்லது விபாகங்கள் எப்படி இருக்கு என்பதை பகவான் இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 41வது ஸ்லோகத்தினாலே இந்த நால்வரிடத்திலும் மூவர்ண கலப்பு என்பது உண்டு. மூவர்ணம்னா இந்த இடத்துல பிரகிருதி, அதனுடைய சத்துவம் ரஜஸ் தமசனுடைய தன்மை. ஏன்னா 40வது ஸ்லோகத்தில் சொன்னால் உலகத்தில் பிரகிருதி வசப்படாமல் யாருமே இருக்க முடியாது. பிரஜாபதினு சொல்லக்கூடிய பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பிரகிருதி வசம்ன்றது உண்டு. அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஒருத்தருக்கு சத்துவ சுகம் வருது, ஒருத்தருக்கு ரஜோ சுகம் வருது, ஒருத்தர் தமஸ் சுகத்தில் ஆசை வருதுன்றாங்க. ஓவரால் நீ பார்க்கும் பொழுது இதை மாற்ற முடியாது, மாற முடியாது, தாண்ட முடியாது என்று காண்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இதை சொல்ல ஆரம்பித்தான் 41வது ஸ்லோகத்தினால. இப்போ இவன் 4 பேர் இருக்காளே, அவளுக்கு அந்தந்த குணத்தினுடைய பரிணாமங்கள் மாறும். ஒரு சமயத்தில் சத்துவம் தலையோங்கும், ஒரு சமயத்தில் ரஜஸ் தலையோங்கும், ஒரு சமயத்தில் தாச தலையோங்கும்.
இது மாறி மாறி வந்துன்னு தான் இருக்கும். இதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இது அப்படித்தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சுன்ட்டான். அதில் பிராமணனுக்கு அவனுடைய ஜென்மாந்தர கர்மாக்களினாலே ஏற்பட்டதான ஒரு ஜென்மா இது. அந்த ஜென்ம பிரகாரம் இருந்தானேயானால் ஷமஹா தமஹா தபஹா சௌச்சம் க்ஷாந்தி ஆர்ஜவம் ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் இவைகள் அவனிடத்தில் நிரம்பி இருக்கும். இதெல்லாம் சத்தத்தினுடைய வெளிப்பாடு. சத்தம்ன்றது முதல்ல என்ன, கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர், ஓவராக கன்ஃபியூஷன் ஆகாமல், எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படாமல், தப்பு தப்பாக புரிஞ்சுக்காமல், தவறான பாதையில் நாம் செல்லாமல் தடுப்பது என்பது தான் அங்கே முக்கியம். அப்போ ஆர்ஜவம் இது பர்யந்தம் இதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆர்ஜவம்னு அர்த்தம் ருஜுவாக நடக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. ஞானம் பரதத்துவத்தை அபரதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. விஞ்ஞானம் பரதத்துவத்துக்கு இருக்கிற குணங்களை நன்னா புரிஞ்சுக்கிறது. ஞானம் விஞ்ஞானம் பராவர தத்துவ விவேச்சனம் பண்ணினால் மட்டும் இல்லை, பரதத்துவத்தினுடையதான பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அசங்கேய கல்யாண குணகண மகோததே என்று சுவாமி ராமானுஜர் அதை வர்ணிக்கிறார். அப்புறம் ஆஸ்திக்யம்னர், அதான் ஆஸ்திக்யம்னா அஸ்தி இதி மதிஹி, இறைவனை இருப்பதாக நினைத்து இறைவனை ஒப்புக்கொண்டு அபௌருஷேயமான வேதம் சொல்லும் எல்லா சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பிராமாணிகமான விஷயங்களை பிரத்யக்ஷத்தை மட்டுமே பார்த்துன்னு இந்த பிரத்யக்ஷத்தை மட்டுமே சொல்லிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்போ சாஸ்திரம் சொன்னதில் நமக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டதுன்னா குதிருஷ்டின்னு ஒரு பேர் வந்துடும் நமக்கு. குதிருஷ்டினா கோணல் பார்வை, நேராகவே பார்க்க முடியாது. எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் ஒரு சர்க்காசம், எதை பார்த்தாலும் தப்பு தப்பாக பேசுறது. மறையுரைக்கும் பொருளெல்லாம் மெய் என்று உணர்வதில் சுடர்மிகு சுருதி என்று வேதத்துக்கு பிராமாணிகத்துவம். ஆதோ வேதா பிரமாணம் என்று வேதம் பரம பிரமாணம். அடுத்தது பகவான், புருஷோத்தமன், பரபிரம்மம், வாசுதேவன் இது முதலான சப்தங்களினாலே சொல்லப்படும் பரமாத்மா நித்திய நிர்தோஷன், அசங்கேயமான ஹேய பிரத்யநீகன் கல்யாணைக்கதானன், மலப்பிரதிபடன் கல்யாண குணங்களே உடையவன். அவன்தான் ஜகத்துக்கு காரணபூதன். அவன் மூலமாகத்தான் இந்த ஜகத்தானது உண்டாகிறது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயது என்று நாம் செய்யக்கூடிய சமஸ்த விதமான தர்மங்களினாலேயும் அவருக்குத்தான் சந்தோஷம் ஏற்படுகிறது. வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று சமஸ்த வேத வேதாந்தங்களினாலேயும் அவரே அறியப்படுகிறார். அவர் நமக்கு 4 விதமான புருஷார்த்தங்கள் சொல்லுகிறார். இதையெல்லாம் திருடமானதொரு விஸ்வாசத்தோடு நாம் நம்புகிறோமே, அந்த நம்பிக்கைக்கு பெயர்தான் ஆஸ்திக்யம். ஒருத்தர் என்ன பண்ணார், வேதம் காப்பாற்றும் வேதம் காப்பாற்றும் வேதம் காப்பாற்றும் இதையே சொல்லிட்டு இருப்பார். எல்லாத்துக்கும் அவருக்கு வேதம் தான் பிரமாணம். வேதம் சத்தியம் வேதம் சத்தியம் வேதம் சத்தியம் சொல்லிட்டே இருந்தார். 4-5 பேர் நாஸ்திகர்கள். அவள் என்ன பண்ணா, சும்மா கதை அடிச்சிருக்கே வேதம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்றோம், 7வது மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்றோம், உன்னை வேதம் காப்பாற்றுறதா பார்க்கலாமா அப்படின்னாரு. ஓ தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, வேதத்தில் அவ்வளோ நம்பிக்கை. சரி, நீ 7வது மாடிக்கு அவரை தூக்கிட்டு போனான். இவன் பசங்க அங்கே போனால் போய் ஏதாவது செத்து போனால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு மொட்டை மாடியில் போய் நிற்க வச்சோன்னே அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு தள்ளி விடணும், பிரகலாதர் மாதிரி நானே குதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. வேதம் இருப்பது சத்தியமானால் நான் இப்பொழுது மாடியிலேருந்து குதிக்கும் பொழுது வேதம் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலே குதிச்சிட்டார். என்ன ஒரு விசேஷம், என்ன ஒரு பியூட்டின்னா, அவருக்கும் ஒன்றுமே ஆலை. ஆனால் கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிடுது. உடம்புல ஒரு அடி படலை. 7வது மாடியிலே குதிச்சிருக்கார். தொப்புனு கீழே குதிச்சார். கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிடுது, உடம்புல ஒரு அடி படலை. நிஜமாவே அந்த நாஸ்திகர்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன சார் இது அவ்வளோ ஹைட்டு 7வது மாடி அங்கேயிருந்து தூக்கி கீழே போட்டிருக்கேன் இந்த மனுஷனை, தொப்புன்னு குச்சார். உடம்புலாம் அப்படியே பூசணிக்காய் மாதிரி செதறிக்க போயிருக்க வேணாமா? பெருசாக ஒரு பூசணிக்காய் தூக்கி டமானு தோடில் போட்டால் என்ன ஆகும், அப்படியே வெடிச்சு செதறாது. ஒரு தர்பூசணியை போட்டால் என்ன ஆகும், அப்படியே வெடிச்சு செதறாது. அந்த மாதிரி உடம்பு செதறி இருக்க வேண்டாமா? வெறும் கால் மட்டும்தான் உடஞ்சிருக்கே.
இருந்தாலும் அவள் போக்கிரிதானே அவன் தான் நாஸ்திகர்களாச்சு, ஆஸ்திகரை ஒத்துக்கவே மாட்டாளாச்சவா. அவன் என்ன பண்ணா அவரை கொடைஞ்சான். சரி நீ வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்ட, ஆனால் உனக்கு கால் உடஞ்சிருக்கக்கூடாது, வேதம் காப்பாற்றிருக்கணும்ல ஒன்று, அப்படியே பேராஷூட்டில் இறங்குற மாதிரி இறங்கியிருக்கணும் இல்லையா, நீ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அழகாக அங்கேருந்து இறங்கியிருக்கணும்ல, அப்படி இல்லாமல் உனக்கு கால் மட்டும் ஏன் உடஞ்சுதுன்னார். அது அவர் சொன்னார், நான் தான் தப்பு பண்ணேன். நீ என்ன தப்பு பண்ண? வேதம் பரம பிரமாணம், இந்த வேதம் என்னை காப்பாற்றணும்னு சத்தியம் பண்ணி நான் குதிச்சிருக்கணும். வேதம் பரம பிரமாணமாக இருப்பது உண்மையானால் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டோம் பாருங்க, அதில் கொஞ்சம் அவிஸ்வாசம் ஏற்பட்டது. ஐயா வேதம் பிரமாணமாக இருப்பது உண்மையானால் ஒரு வார்த்தை சொல்லலாமா? வேதம் பிரமாணமாக இருக்கிறது உண்மை தானே, அதில் போய் அவிஸ்வாசத்தை நான் கொண்டு வந்தல, அதுக்காக எனக்கு வேத மாதா கொடுத்த சிக்ஷை அப்படின்னு. இதுதான் வேதம், இதுதான் வேதம். ஆகையால இந்த ஒரு பிலீஃப் இருக்கு பாருங்க, அதாவது பிளைண்ட் பிலீஃப், அன்கண்டிஷனல் ஃபெய்த் சொல்கிறோமே, அதுதான் ஆஸ்திக்யம். நமக்கெல்லாம் ஆஸ்திக்யம் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்கோ. நான் உங்களெல்லாம் தோஷம் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏதோ காரியத்துக்கோசரம் நாம் பக்தின்னு பேசிட்டு இருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா கை விட்டுருவோம் பக்தியை. ஆளை விட்றா சாமி, 10,000 ரூபா கொடுக்குறேன் உனக்கு பக்தியாவது மண்ணாங்கட்டியாவது 10,000 ரூபா கொடுத்தா போருன்னு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த குணத்தை உடையவன் தான் யாரு அப்படின்னு கேட்டா, அவன்தான் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் என்று சொன்னார். இப்ப அடுத்தது சௌரியம் தேஜா திருதிஹி தார்க்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானமைஸ்வர பாவச்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். சௌரியம்னா பராக்கிரமம், அனாயாசமா, அது என்னமோ சொல்லுவாளே, அந்த சிங்கம்ன்றது சிங்களா தான் வரும்ன்ற மாதிரி கவலையப்படக்கூடாது. அபிமன்யு மாதிரி ஒரு வீரன், துரோணர் முதலானவர்கள் பெரிய சைன்யம், அசால்ட்டா அனாயாசமா உள்ள போனான், துளி கூட பயப்படவே இல்லை. யார் என்ன பண்ணிடுவா பார்க்கலாம் அப்படின்னு. சௌரியம், க்ஷத்ரியனுக்கு அந்த வீரம், அவன் கவலையப்படக்கூடாது. சௌரியம் தேஜாஹா, சரி உள்ள போயிட்டு எனக்கு சண்டை போட தெரியாது சார், தைரியமா உள்ள போயிட்டேன் அப்படின்னா தேஜகானார். பராபிபவன சாமர்த்தியம், தன்னுடைய அந்த வீரத்தினால தன்னுடைய பராக்கிரமத்தினால சத்ருக்களை பரிதபிக்க வைக்கிறது. செஞ்சுக்கோட்டைன்னு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? செஞ்சுக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த தேசிங்க ராஜாவுடைய பெருமையை சொல்லுவான். கவலையப்படாமல் போர்க்களத்துக்குள்ள புகுந்து அவன் சின்ன பையன் கவலைப்படாமல் போர்க்களத்துக்குள்ள போய் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், இராணுவ வீரர்கள்லாம் எவ்வளவு தீரத்தோடு போரிட்டு இருக்கிறார்கள். எங்கே போகிறான் அவன் அந்த, அதுவும் அந்த தீவிரவாதிகள்லாம் வச்சுட்டு அவள் 10 பேர் 20 பேர் சுற்றி வளைச்சா கூட கடைசி வரலும் தீரத்தோடு போரிட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுறாள் இல்லையோ, அதான் தேஜஸ். பராபிபவன சாமர்த்தியம் இருக்கணும், தன் பராக்கிரமத்தினால கொலை நடுங்க வைக்கணும் சத்ருக்களை. அடுத்தது திருதிஹீனர், ஆரம்பிச்சாச்சே இதெல்லாம் அர்ஜுனனுக்கு. டேய் நீ பண்ண வேண்டிய காரியம் பின்வாங்கிட்ட, அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம்னு பயந்து நடுங்கிட்டு தொடர்நடுங்கி மாதிரி கையில் இருந்த வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டுட்டு உட்காந்து உபன்யாசம் கேட்டு உட்காந்துருக்க. நீ இப்ப என்ன மாதிரி யுத்தம் பண்ணணும் தெரியுமா? திருப்தி எடுத்த காரியத்தை விடக்கூடாது, என்ன ஆனாலும் ஆட்டம், முட்டி மோதுவோம், ஆகட்டும் சுவாமி எனக்காச்சும் ஒரு ஆகாச்சு, ஒரு கை நாம பார்த்துருவோம் அப்படின்னு மன உறுதி. அடுத்தது தாக்ஷ்யம், சுறுசுறுப்பு. தாக்ஷ்யம் மன உறுதி, அவன் பண்ணணும், நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை விடமாட்டேன், கட்டாயம் பண்ணுவேன் அதை நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வெறும் உட்கார வச்சுட்டா சுறுசுறுன்னு காரியத்தை பண்ணணும், கடகடகடன்னு அந்த காரியத்தை பண்ணணும். யுத்தேபி அபலாயனம், யுத்தத்தில் போர்க்களத்தில் பின்வாங்கக்கூடாது. நான் போகத்தான் போகிறேன், இத்தனை பேரை எதிர்த்து நிற்கும் பொழுது எனக்கு மரணம் சம்பவிக்கும், பரவாயில்லை. பயாத்து உபரதம் ஸ்வாம், பயாத்து ரணாத்து உபரதா. கீழே சொன்னான் பெருமாள், பயத்தினால போரிலிருந்து பின்வாங்கக்கூடிய உன்னை சத்ருக்கள் எள்ளி நகையாடுவார்கள் அர்ஜுனா. பௌருஷம் இல்லாதவன், பயந்து ஓடிய பணவன், பயந்தாங்கோழி தோத்தாங்கோழி அப்படின்வா. ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை சுத்தி மற்றவர்கள் தன்னுடைய பௌருஷத்தை இகழ்வதை காட்டிலும்
வேற ஒரு துக்கம் இருக்கவே முடியாது. அதோனு துக்க தரம் நுக்கிம். ஒருத்தனை பழி பாவத்தோடயே இருந்தான்னா கட்சியில் யார் தெரியுமா? அது யார் தெரியுமா போறா? அதான்டா குருக்ஷேத்திர யுத்தத்தில் வீராறு வீர சூராறு சூர நான் வரேன் பாரு, யுத்தம் பண்ணுறேன் பாரு, ஜெயிக்கிறேன் பாருன்னு சூடு வச்சுட்டு கடைசியில் கௌரவர்கள் படையை பார்த்துனே பயந்து பின்னாடி ஓடினானே, அதான் அந்த குந்தியினுடைய பிள்ளை. அதான்டா அந்த தர்மபுத்திரனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கானே அர்ஜுனன், அவன் தான் அதுன்னா. போக வச்சே எல்லாரும் கேலி பண்ணுவாளே, கண்ணாபினான்னு உன்னை பேசுவாளே, உன்னுடைய பௌருஷத்துக்கே இழுக்காச்சே, காண்டிவத்து மேலே சபரம் பண்ணியிருக்க, உன் மேலே சபரம் பண்ணியிருக்க, ஏதாவது பேசுகிறாங்களா தலையை சீவிடுவேன்றிருக்க, துரியோதனாதிகளை கொள்கிறேன்னு நீ பீமன்லாம் மாற்றி மாற்றி சபரம் பண்ணியிருக்கேள். என்னடா இது? யுத்தேஜாப்பியபலாயனம், தனக்கு உசுரே போனோம். அர்ஜுனன் பாடுறா, என்ன இருந்தாலும் கிரேட்ரா, எவ்வளவு பாரு, பயப்படவே இல்லை. இத்தனைக்கும் அவனுக்கு 7 அக்ஷௌணி சைன்யம் தான் இருந்தது, சத்ருக்கள் இடத்துல 11 அக்ஷௌணி சைன்யம் இருந்தது. அதெல்லாம் பற்றி கவலைப்படலையா அர்ஜுனன்? அதெல்லாம் பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஆகட்டும், பீஷ்ம துரோணர்கள்லாம் யார் பெரிய சமாச்சாரமாக பார்த்துடலாம். மகாரதாகான்னு பேரை வாழ்க்கலாம், திமிங்கலாகானர். பீஷ்ம துரோணாதி ரதா திமிங்கிலஹீனர், திமிங்கில மாதிரி கபலீகரணம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கான். அதெல்லாம் அர்ஜுனன் எதிர்த்து சண்டை போட்டான். போயிட்டான். என்ன இப்போ அவன் சண்டை போட்டதை பாருங்க சார், அவன் எவ்வளோ தீர புருஷனாக இருந்தான், என்ன மாதிரி அவன் எஃபோர்ட் எடுத்தான். நிச்சயமாக இட் இஸ் ரியலி அதை ஒண்டரிங் தெரியுமோ இல்லையோ என்று சொல்லணும், அதை சொல்லணும். போயிட்டு கட்சியில் யுத்தமே ஆரம்பிக்கல, சங்கு ஊதித்து இதுக்கு யாரோ சங்கு ஊதிட போகிறான்னு பயந்து ஓடி வந்துட்டான். தப்பு. யுத்தேச்சாப்பியபலாயனம். அப்புறம் தானம், தன் கையில் நம்ம தாளுக்கு கொடுக்கணும். க்ஷத்ரியன்றவன் கொடுத்துட்டே இருக்கணும் தானம். ஈஸ்வர பாவச்ச, லீடர்ஷிப், லார்ட்ஷிப், கமாண்ட், இதெல்லாம் க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். க்ஷத்ரியனுக்கு இயற்கையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த சுபாவங்கள் இதெல்லாம். ஷௌரியம், தேஜஹா, திருதிஹி, தாக்ஷ்யம், யுத்தேச்சாப்பியபலாயனம், தானம், ஈஸ்வரபாவச்ச, க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். இதை திருப்பி கொஞ்சம் நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பார்த்தோம்னா, ஷௌரியம், சூரம் பீரும் கவிம் ஜட்டம். சூரம் பீரும், பீருன்ற பயந்தாங்குழி, தொடநடுங்கி உத்தரகுமாரன் ஓடி வந்தா பாருங்க, விராட்டகுமாரன். என்னால் யுத்தம் பண்ண முடியாது, அங்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கா, அவளை எதிர்த்து சண்டை போடுறதான் ஓடியா வந்தான், தலைகீழ உருண்டு பிறண்டு வந்தான். பயமற்றவன் சூரன். யார வாழலாம்? பீஷ்மத்ரோண பிரமுகதா. துரியோதன மைந்தான், ஞாபகம் இருக்கா? திருஷ்டுவாது பாண்டவானீகம் யூடம் துரியோதனஸ்தடா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத் பஷ்யைதாம் பாண்டபுத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் யூடாம் திருபதபுத்திரேன தவசிஷ்யேன தீமதா. தொடரடிங்கி பயந்து போட்டான், இவெல்லாம் வரவே மாட்டான், எதுவும் நடக்காது, நாம தான் ராஜ்யத்தை ஆள போகிறோம், நமக்கு தான் ஈஸியாக ராஜ்யம் கிடச்சி கொடுத்து ஆப்போனண்டே கிடையாது, அப்போசிஷனே கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் நினச்ச துரியோதனனுக்கு 7 நாடி அடங்கி போச்சு. எங்கே தெரிகிறது? ராமானுஜ பாஷ்யம் தான் இதை காண்பிக்கிறது. அழகாக காண்பிச்சார். துரியோதனை பயந்தாண்டதுக்கு என்ன சுவாமி எவிடன்ஸு? துரியோதனை பயந்தாண்டதுக்கு எங்கே சுவாமி பிரமாணம் இருக்குன்னு நன்னா இருக்கு. எங்கே இருக்கு? தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹா சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அங்கே துரோணர்கிட்ட பேசுகிறான் துரியோதனன், தங்கிட்ட வந்து பேசலை, தனிப்பட்ட முறையில் துரோணர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அதெல்லாம் பார்த்த உடனே பீஷ்மருக்கு புரிஞ்சு போச்சு. இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் நம்மளை வச்சுட்டு இருக்கான், நம்மளை அவாய்ட் பண்ணணும், நம்மளை வேணுன்ட்டு அதுக்காக தான் அங்கே போய் நிற்கிறான். சரி பாரு என்று அந்த துரியோதனனுக்கு உற்சாகத்தை உண்டு செய்து கொண்டு, துரியோதனனுக்கு ஆனந்தத்தை உண்டு செய்து கொண்டு, போரில் பயந்திருக்கிறவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளித்து கொண்டு, தைரியத்தை அளித்து கொண்டு பீஷ்மர் சங்கத்வானம் பண்ணினார், செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க அப்ப அந்த பயம் இருக்கக்கூடாது. அர்ஜுனனை போல இருக்கிறவாள் அதெல்லாம் பயப்படலாமா? ஆக்சுவலி அர்ஜுனன் யுத்தத்தை பார்த்து பயப்படலைன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் சத்ருக்களுக்கு ஏறு சார் தெரியும். அதை பற்றி கேலி பண்ணுறவா, அதை பற்றி தப்பாக பேசுகிறவாளுக்கு என்ன பிரச்சனை? அவன் என்ன வேணால் பேசுவான், பர்சனல் ஹராஸ்மெண்ட் கூட பண்ணுவான். அதான் உலகம்.
சௌரியம், தேஜா. இப்போ சௌரியத்தோட உள்ள புகுந்து சத்ருக்களை பார்த்து ஒருத்தன் தொடர் நடிக்கிறான்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. சத்ருக்களால் அவனுக்கு பரிபவம் ஏற்பட்டதுன்னா போரில் பிரவேசித்து பிரயோஜனம் இல்லை. திருதிஹி தாக்ஷ்யம். முதல்ல சாஸ்திரியமான கர்மாக்களை சுறுசுறுப்பாக அடுத்தடுத்து நாம் முடிச்சிடணும். அதை பேக்லாக்கில் வச்சுட்டே இருக்கக்கூடாது. தடங்கள் வந்துடுத்து அதை ஆரம்பித்தா அதை அப்படியே போட்டேன், இதை ஆரம்பித்து அதை அப்படியே போட்டேன், அங்கே ஆரம்பித்து அதை அப்படியே போட்டேன். இந்த லேப்டாப் வச்சுருக்கோம் இல்லையோ, லேப்டாப்போ இல்லை விண்டோஸோ வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் இந்த ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ, மெயின் நிறைய ஃபோல்டர் அதில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம பாட்டுக்கு இல்லையா. நிறைய ஃபோல்டரை நாம் க்ரியேட் பண்ணி வச்சா என்ன ஆகும்னா, அது ஸ்க்ரீனில் அத்தனை ஃபோல்டர் இருந்ததுன்னா ஹேங் ஆகிடும். ஷட் டவுன் பண்ணவும் முடியாது, ஆன் பண்ணவும் முடியாது. அதுக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் சேவரில் என்ன பண்ணுவான், லிமிட்டடாக தான் வச்சுப்பான், ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே தான் போட்டு வச்சுருப்பான். ஃபுல்லாக நாம் போட்டு வச்சுருந்தோம்னா அது ஹேங் ஆகிடும். ரெண்டாவது எது எங்கே இருக்குன்னு கூட சில சமயம் தேட முடியாது நம்மளால். அதுபோல் பல காரியங்களை ஒரே சமயத்தில் நான் பண்ணுறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்னு ஆரம்பிச்சுட்டு கட்சியில் முடின்னு முடிச்சுட்டு இருப்போம், பண்ண மாட்டோம். ஆனால் தாக்ஷ்யம்ன்றது ஆரம்பித்த கர்மாவை சுறுசுறுப்புடன் சீக்கிரமாக முடித்தல். ஒரு டார்கெட்டை, ஒரு டாஸ்க்கு அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு தடங்கள், எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதை சோர்ந்து போகாமல் எப்படியாவது அதை நாம் பூர்த்தி பண்ணிடணுன்றதுக்கோசரம் மேன்மேலும் முட்டி மோதி அந்த காரியத்தை சாதிக்கணும். யுத்தே சாப்பிய பலாயனம் அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்கேன். நாவிஜித்ய நிவர்த்ததே, ராகவனை பற்றி சொல்கிறா ராமாயணத்தில். நாவிஜித்ய நிவர்த்ததே, ராமன் போருக்கு சென்றானே ஆனால் ஜெயிக்காமல் திரும்பி வர மாட்டான். ஜெயிக்காமல் திரும்பி வர மாட்டான். போரில் ராமனுக்கு பின்வாங்கிறதே கிடையாது. தோலாத தனி வீரன், ஜெய ஜெய மகாவீரா, மகாதீர தௌரேயா. மகாவீர சரித்தம், மகாவீர கத்தியம், மகாவீர நாடகம். ராமனுக்கு மகாவீரன் பேரு. தோலாத தனி வீரன், நாவிஜித்ய நிவர்த்ததே. சத்ரு கவனா சற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். சற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும், உள்ள பூந்தடிப்பாளாம். இந்த சினிமாலாம் காமிக்கிறா பாருங்க, அவ ஏரியாக்குள்ள பூந்தடிப்பான்றாளே, அந்த மாதிரி உள்ள பூந்தடிப்பாளாம். ஜெயிக்காமல் திரும்பி வரமாட்டான். அந்த பிரதாபருத்ரியம் என்பதான ஒரு நூல் உண்டு. சம்ஸ்கிருதம் படிக்கிறவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கிறவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பிரதாபருத்ரியம்னு பேர். அதில் இந்த ராஜா, பெரிய ராஜா, அவன் போர் புரிகிறான். அவன் போர் புரியச்சே இவன்கிட்ட பயந்து போன சத்ருக்கள், எதிரிகள்லாம் என்ன பண்ணுறான், பெண் வேடம் விட்டு ஓடி போகிறான். ஏன்னா பெண்களை பார்த்தா விட்டுடுவான். ராஜாக்கள்லாம் யுத்த போர்க்களத்தில் பெண்கள்லாம் வரக்கூடாதுனால விட்டுடுறான். அவன் அக்கம்பனம் கூட அப்படி தான் ஓடி போனான். ராமபிரான் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணச்சே அக்கம்பனம் நடுவில் மாட்டின்ட்டான். அங்கே அந்த சூர்பனங்கினுடைய தானே துப்பட்டா இருந்தது. அந்த துப்பட்டா எடுத்து அப்படி ஒரு குங்கட்டு மாதிரி போட்டுட்டு அப்படி இப்படி முஜே பச்சாவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த அக்கம்பனன், என்னை காப்பாற்றுக்கோன்னு தன்னை பொண்ணாக காமிச்சுட்டான். ராவணன் கேட்டான், எப்படா நீ மட்டும் தப்பிச்சு வச்சேன், கதஞ்சித அகமாகத்தாக. நான் சொல்கிறதுக்கே வாயில் கூசுறது அவனுக்கு. அட எப்படியோ வந்தான், எப்படி வந்தா அவனுக்கு என்ன வந்ததுன்னா, ஏன்னா பொம்மநாட்டி வேஷம் போட்டு வந்தேன்னு சொல்கிறது அவமானம் அவனுக்கு. அப்போ ராமனுடைய பானம் கூட அக்கம்பனனை ஒன்றும் பண்ணல, ஆனால் போர்க்களத்தில் ஒன்றும் பண்ணாது. இப்போ பிரதாபருத்ரன் கதைக்கு வருவோம். பிரதாபருத்ரன் கிட்ட பிரதாபருத்ரன்றதான் ராஜா இருந்தான், பெரிய பராக்கிரமசாலி. அவன் ஜம்முன்னு யுத்தம் பண்ணுவான். அப்போ அவனிடத்திலிருந்து பயந்த அவனுடைய எதிரிகள் பெண்ணுடைய விடுத்து ஓடினார்கள். ஐயோ பாவம் சுவாமி, அவள் ஓடினா வழியில் சில விட்டர்கள்லாம் இருப்பாள், ரவுடிகள்லாம் இருப்பாள். அவள் ஒரு பொம்மநாட்டி தனியாக வராலாம் விடுவாள். அவள் நல்லா மது மயக்கத்தில் இருக்கா. ஒரு பெண்ணு தனிப்பட்ட முறையில் தனக்கு கிடைச்சா அவளுக்கு எப்படி இருக்கும். ஆகையால் அவள் என்ன பண்ணான், அந்த பெண், அதாவது பெண் வேடமிட்ட அரசன், அவனை துரத்தின்னு போய் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உருவினா. ஹீ கஷ்டமிதி தியஜந்தி விட்டபாகா. என்ன கட்சியில் என்னடானா
பொம்பளை வேஷத்தில் இருக்கிற ஆம்பளை. பயம், அவ்வளோ பயம். இது வீரனுக்கு அழகு இல்லை. உஷூரே போனாலும் எதிர்த்து நிற்கிறது. ஒரு சின்ன கதை, ராவணனுடைய பராக்கிரமத்திற்கு சொல்லக்கூடிய கதை. ராவணன் இறந்துட்டான், ராவணன் செத்து போயிட்டான். அப்போ ராமபிரான் அவனை பார்க்க வரார். இது புஸ்தகத்தெல்லாம் இல்லை, ஒரு கதை பெரியவா சொல்லுவான். அப்போ ராமபிரான் அவனை பார்க்க வந்தோடனே, ஐயோ இந்த ராவணன் நிறைய போர்க்களத்தில் புறமுதுகு காட்டியிருப்பான் போல இருக்கேன்னா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீரர்களுக்கு மார்பில் அடிப்பட்டாதான் பெருமை, முதுகில் அடிப்பட்டா அது அவளுக்கு அவமானம். ஏன்னா புறமுதுகு காட்டி ஓடி வந்தார்கள்னு பேர் இருக்கு. அதாவது பின்வாங்கினார்கள், புறமுதுகு காட்டி ஓடி வந்தார்கள்ன்றது அவளுக்கு பெரிய அவமானம். அது ராவணனுக்கு முதுகில் நிறைய புண் இருந்தது, புண்பட்ட அடையாளம்லாம் இருந்தது. அவன் பல யுத்தங்கள்லாம் அவன் புறமுதுகு காட்டி அப்படியே இப்படி பயந்து ஓடி வந்துட்டான்னு ராமபிரான் சொல்லச்சே விபீஷணன் கோவிச்சுட்டான் ராமனை. ராமா, என்னுடைய தமையனை நீ என்ன வேணா சொல்லு, அவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான், நிறைய தப்புகள் பண்ணிருக்கான், ராவணனுக்கு நான் சப்போர்ட் பண்ண வரல. ஆனால் ராவணனுடைய வீரத்தை மட்டும் நீ குறைச்சி மதிப்பிடாத. நான் என்னடா பண்ண முடியும், அவன் முதுகுலெல்லாம் புண்ணு வந்திருக்கு பார்த்தா தெரியறதே, அந்த அடையாளங்கள் விழுப்புண் அடையாளம் தெரியறதேனா ராமன். அதுக்கு என்ன ரீசன்னு கேளு, நான் சொல்கிறேன்னா விபீஷணன். சரி, அப்போ அந்த ரீசனை சொல்லு. அதாவது ராவணன் இந்திராதி தேவர்களை எதிர்த்து சண்டைக்கு போவான், தேவலோகத்துக்கெல்லாம் போயிருக்கான். அப்போதான் அவனுடைய பிள்ளை மேகநாதன் இந்திரனை ஜெயித்ததுனால இந்திரஜித் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்தது. அப்பொழுது இந்திரன் ஐராவதம்ன்றதான யானையின் மீது ஏறி சண்டைக்கு வருவான். மற்றுமுள்ள திக்கஜங்கள் வரும், திக்பாலகர்கள் அந்த திக்கஜங்கள் மீது ஏறி வருவார்கள். அவர்களை எதிர்த்து அப்படி ராவணன் சண்டைக்கு அப்படி போகும் பொழுது ஐராவதம் முதலான யானைகள் தங்களுடைய தந்தங்களினாலே ராவணனுடைய மார்பை துளைக்கும். அப்படி மார்பில் தந்தம் அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே ராவணன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த தந்தத்தை உடைப்பான், உடைச்சிருவான். உடைச்சா அது அப்படியே உள்ள தங்கிடும். மார்பு கூட்டுக்குள்ளேயே யானையினுடைய தந்தங்கள், கூர்மையான தந்தங்கள் தங்கிவிட்டன. டாக்டர் சொன்னார், அது பாட்டுக்கு இருக்கட்டும் சார், அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் ஆபத்தாயிடும், அதுவாக வெளில வந்தால் வரட்டும், இல்லை அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ராவணனுக்கு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுட்டார். இது சொல்கிறாள். சில பேருக்கெல்லாம் குண்டு உடம்புல பாய்ஞ்சதுன்னா அது குண்டை ஆப்ரேட் பண்ணி எடுக்காமல் இருந்தால் நல்லதுன்னு வாழ்க்கை, அந்த மாதிரி இது. அடுத்து அப்புறம் இந்த யுத்தத்தில் ராவணனும் ஹனுமானும் சண்டை போட்டாளா, அப்போ ஹனுமான் அப்படி முஷ்டியை நன்னா மண்டைக்கு அப்படின்னு பார்த்து குத்து, குமாங்குத்து, ஒரு கும்முன்னு ஒன்று குத்தினான் பாருங்க. குத்தின வேகத்தில் அவன் மார்பில் குத்தி இருந்த பதிந்திருந்த அந்த தந்தங்கள் முதுகு வழியாக தொலைத்து வெளியேறின. அந்த புண் அடையாளம் தான் இதுன்னு சொன்னான் விபீஷன். இந்த கதை நடந்துதான் நடக்கலையா, இந்த கதையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வீரத்தினுடைய அடையாளம், யுத்த வீரனுடையதான அடையாளம். யுத்தே சாப்பிய பலாயனம், தானம், தன்னை சேர்ந்ததை மொத்தத்தையும் மற்றவாளுக்கு சர்வஸ்வதானம் பண்ணணும், கொடுக்கணும். ஈஸ்வர பாவகா, தன் கமாண்டில் தன்னுடைய லீடர்ஷிப்பில் எல்லாரையும் நியமிக்கும் தன்மை. இந்த தன்மைகள் உடையவன் யாரு? க்ஷாத்திரம். க்ஷாத்திரம்னா க்ஷத்ரியன். சௌரியம் தேஜோ திருதிர்தாக்ஷ்யம் யுத்தே சாப்பியபலாயனம் தானமைஸ்வர பாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम् क्षात्रं कर्म स्वभावजम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி,
மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத்பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம், யசா. அதுக்கு மேலே ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. 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 ரவி சசிகலா லோபலியா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. कस्तुरी मंगलवट चंदनाची युटी. कस्तुरी मंगलवट चंदनाची युटी. कस्तुरी मंगलवट चंदनाची युटी. रुळे माळ कंटी. रुळे माळ कंटी. वैजयंती. राजस सुकुमार मदनांचा पुतला. राजस सुकुमार मदनांचा पुतला. राजस सुकुमार मदनांचा पुतला.
मदनाजा पुतला राजस सुकुमार मदनाजा पुतला सकल ही तुम्हें वागे की सवा सकल ही तुम्हें वागे की सवा तू कामने जी
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.